பிரெக்னன்சியில் வந்து என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதில் எது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி நீங்கள் ரேட் பண்ணுவீங்க? ரத்த கொதிப்பு இல்லாதவங்களுக்கு ரத்த கொதிப்பு வரலாம், பிரெக்னன்சி அப்போ தொற்று நோய் வரலாம், இருதய நோய் இருக்கிறவங்க, பிற நோய்கள் இருக்கிறவங்களுக்கு. அதனால இப்போ சாதாரணமாக கால் வீக்கம் கர்ப்ப காலத்தில் வரும். அது நம்ம காலை நீட்டி வச்சு நைட்டு படுத்துட்டு காலையில் இருந்தால் அது இறங்கிடும். அது ஓரளவுக்கு இருந்தேன்னா அது பரவாயில்ல. பட் அதுவே தொடர்ந்து கால் வீக்கம் முதல்ல பாதத்தில் வரும், அப்புறம் கீழ்காலில் வரும், கணுக்காலில் வரும், அதுக்கு மேலே வரும். அந்த மாதிரி வரப்போ அது வந்து மிக அதிகமான பிபி இருந்தது, ஷூட்டப் ஆச்சுன்னா வலிப்பு நோய் வரலாம். இது வந்து சாதாரணமாக வர வலிப்பு இல்லை, இது இந்த இரத்த கொதிப்பு அதிகமானதுனால கர்ப்பகாலத்தில் ஏற்படுற வலிப்பு நோய். அதையும் நம்ம கவனிக்காமையே விட்டோம்னா தேவையில்லாத ஒரு கர்ப்பகால இழப்பு ஏற்படலாம். இப்போ அம்மாவுக்கு ஹை பிபி இருக்குன்னா அது குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகுமா? குழந்தையோட வளர்ச்சி குறையலாம், கர்ப்பப்பைக்குள்ளேயே வளர்ச்சி குறையலாம். அது வந்து கர்ப்பப்பை உள்ளே இருக்கும் குழந்தையின் வளர்ச்சி குறைவுன்னு வரும். அதனால அவங்களுக்கு பிற்காலத்த மூளை வளர்ச்சி கூட பாதிப்பு கூட ஏற்படலாம். நலமுடன் தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம டாக்டர் ரத்னகுமார், எக்ஸ்பர்ட் அட்வைசர், மெட்டர்னல் ஹெல்த், NHM நேஷனல் ஹெல்த் மிஷன், அவரோட தான் இருக்கோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நலமுடன் இருக்கிறேன். நலமுடன். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் அதுலேயும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னென்சியில் வந்து என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதில் எது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி நீங்கள் ரேட் பண்ணுவீங்க? ப்ரெக்னென்சி, எல்லா ப்ரெக்னென்சியுமே ஓரளவுக்கு காம்ப்ளிகேஷனோடு சேர்ந்தது தான். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு இல்லாதவங்களுக்கு ரத்த கொதிப்பு வரலாம் ப்ரெக்னென்சி அப்போ. ப்ரெக்னென்சி கர்ப்பமாக இருக்கிறப்பவோ குழந்தை பிறந்த பிறகோ உதிரப்போக்கு அதிகமாக இருக்கலாம், தொற்று நோய் வரலாம், இருதய நோய் இருக்கிறவங்க, பிற நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்படலாம். இது எல்லாத்தையும் விட இப்போது முக்கியமாக இருக்கிறது ரெண்டு தான். ஒன்று வந்து உதிரப்போக்கு, இரத்தப்போக்கு. இன்னொன்று வந்து இந்த பிபி அதிகமாகிடுறது. கர்ப்ப காலத்தில் சடனாக பிபி அதிகமாகிடுது. ஓகே, ஸோ இது வந்து எப்போ அதிகமாகுது டாக்டர்? ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், இந்த மாதிரி எந்த காலத்தில் இது அதிகமாகுது? யூஸ்வலாக 20 வாரத்துக்கு மேலே, அதாவது இது வரைக்கும் பிபி இல்லாதவங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம், சரியா? 20 வாரத்துக்கு மேலே பிபி இல்லாதவங்களுக்கு இரத்த கொதிப்பு ஏற்பட்டால் அதை வந்து கர்ப்பகால அதிக இரத்த கொதிப்பு, ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவாங்க, அப்படின்னு அதை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுலேருந்து வரப்போ தான் இதை பற்றி நம்ம அதிக கவனம் செலுத்தணும். அதுக்கு முன்னாடியும் இருக்கலாம், பட் அது வந்து வேற ஒரு தனி கேட்டகரியில் வந்துடும், இதில் வராது. ஸோ இது வந்து 20 வாரத்து கர்ப்பத்துக்கு பிறகு ஏற்படுற அதிக இரத்த அழுத்தம். இந்த இரத்த கொதிப்பை பிகினிங்லேருந்தே நம்ம பார்த்து கட்டுக்குள்ளே வைக்கலைன்னா பின்னாடி அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால தான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கேர் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து யார் யாருக்கு வரலாம், யார் யாருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது? நிறையா பொதுவாக பார்த்தா எந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் இதுவும் வரலாம். ஆனால் இது சான்ஸ்ன்னு சொன்னேன்னா முந்தைய கர்ப்பத்தில் இதே இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தவர்கள், அதிக எடை உள்ளவர்கள், முதல் குழந்தை கர்ப்பமாக இருக்க தெரிக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி அதிக பிரசவங்கள் 3, 4 அந்த மாதிரி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அது கொஞ்சம் கம்மியாயிருச்சு, இருந்தாலும் இருக்குது, அவங்களுக்கும் இது ஏற்படலாம். ஏற்கனவே இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு இதனால் இந்த பிரச்சனையும் அதிகமாக சேரலாம். கர்ப்பகால இரத்த கொதிப்பு ப்ளஸ் அவங்களுக்கு முன்னையே இரத்த கொதிப்பு இருந்து ஒன்றா சேர்ந்துடலாம், அந்த பிரச்சனையும் வரலாம். இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமயத்தில், தட் இஸ் 20 வீக்ஸ்க்கு அப்புறம்னா அது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து தெரிய வரும், என்ன மாதிரி வந்து காம்ப்ளிகேஷன்ஸில் ஹையர் எண்டும் இருக்குது? ஆமாம், இல்லை முதல்ல அந்த கர்ப்பிணி தாய் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது இதில் என்ன அபாய அறிகுறி, ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது. முதல்ல கால் வீக்கம் சாதாரணமாகவும் இருக்கலாம். இப்போ சாதாரணமாக கால் வீக்கம் கர்ப்ப காலத்தில் வரும். அது நம்ம காலை நீட்டி வச்சு நைட்டு படுத்துட்டு காலையில் இருந்தால் அது இறங்கிடும். நாள் போக போக கொஞ்சம் வீக்கம் வரலாம். அது ஓரளவுக்கு இருந்தேன்னா அது பரவாயில்ல. பட் அதுவே தொடர்ந்து கால் வீக்கம் முதல்ல பாதத்தில் வரும், அப்புறம் கீழ்காலில் வரும், கணுக்காலில் வரும், அதுக்கு மேலே வரும். அந்த மாதிரி வரப்போ அது வந்து கர்ப்பகால அதி இரத்த அழுத்தத்தினால அது ஒன்று ஏற்படலாம். தலைவலி தொடர்பே இல்லாத வாந்தி எடுத்தல். முதல் 12 வாரத்துக்குள்ளே கர்ப்பிணி பெண்ணுக்கு வாந்தி இருக்கும் அது. பட் இது வந்து திடீர்னு வாந்தி வரும், ஒரு மாதிரி இந்த ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங்பாங்க, அப்படியே தள்ளி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்வை மங்கி போகுது.
நார்மல் விஷன் இருக்கிறவங்களுக்கு பார்வை மங்கலாக இருக்கிறது, ஹார்ட் பர்ன், நெஞ்செரிச்சல்னு சொல்லுவாங்க, அந்த ஹார்ட் பர்ன் வரலாம். இதெல்லாம் வந்தாலே அவங்க உடனடியாக மருத்துவர் போய் பார்க்கணும். இதுக்கு பொதுவாகவே எல்லா கர்ப்பிணிகளும் அவங்களுக்கு முதல் கர்ப்பமாக இருந்தாலும் 2வதாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை, மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். அது நீங்கள் கவர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களா, ப்ரைவேட்டில் எடுக்கிறீங்களா, தனியாக போய் பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்து அவங்களோட இஷ்டத்தை பொறுத்தது. சரியான ஒரு இடத்துல அவங்க கர்ப்பகால ஆலோசனை எல்லா பெண்களுக்கும் இது இருக்கணும். அதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கணும் டாக்டர்? அதுக்கு கணக்கு இருக்குது. முதல் வாரத்தில் 1 மாதத்துக்கு ஒரு தரம்னு இருக்கலாம். முதல் 12 வாரத்தில் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்பாங்க. அடுத்து செகண்ட் ட்ரைமிஸ்டருங்கிறது 15 நாளைக்கு ஒரு தரம். அது ஒரு 3 மாதம் வரும், 3 தரம் வரும். அடுத்தது கடைசி காலங்கள், அந்த 3வது ட்ரைமிஸ்டருங்கிறது ஒவ்வொரு வாரமும் எடுக்கணும். இது சாதாரணமாக இருக்கிற பெண்களுக்கு. இப்போ ரத்த அழுத்தம் அதிகம் இருக்கிற பெண்களாக இருந்ததுன்னா அவங்களுக்கு மருத்துவர் எப்போல்லாம் சொல்கிறாங்களோ அப்போல்லாம் போய் டாக்டர் பார்க்கணும். சமயத்தில் வாரம் கூட பார்க்க வேண்டியிருக்கும். பட் அது அவங்களுக்கும் நல்லது, முக்கியமாக அவங்க குழந்தைகளுக்கும் நல்லது. இது குழந்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஹவு டு அவாய்ட் திஸ்? எப்படி தவிர்க்கலாம்? அவாய்ட், அதாவது இதனுடைய காரணம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நிச்சயமாக தெரியாது. யாருக்கு வரும் யாருக்கு வராது, ஏன் வருதுங்கிறது இதுதான் காரணம்னு நம்ம எடுத்து சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் இதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதை நம்ம தொடர்ந்து கர்ப்பகால பரிசோதனையில் இருந்தால் இதை ஏர்லியாக கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் யாருக்குமே. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறீங்க. சார் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனாலும் இதில் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் இருக்கும்னு சொல்கிறீங்களே, அது மாதிரி என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் இருக்கு? ஒன்று, இந்த பிபி அதிகமாக போகுது, மிக அதிகமான பிபி இருந்தது, ஷூட்டப் ஆச்சுன்னா வலிப்பு நோய் வரலாம். இது சாதாரணமாக வர வலிப்பு இல்லை. இது இந்த இரத்த கொதிப்பு அதிகமானதுனால கர்ப்பகாலத்தில் ஏற்படுற வலிப்பு நோய். இதுக்கு வலிப்பு வரத்துக்கு காரணம், அதற்கான ட்ரீட்மெண்ட் முறைப்பாடு எல்லாமே வேறு மாதிரி. ஸோ அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அண்ட் அதையும் நம்ம கவனிக்காமையே விட்டோம்னா ஒரு தேவையில்லாத ஒரு கர்ப்பகால இழப்பு ஏற்படலாம். குழந்தையும் இறந்து போகலாம், அம்மாவுக்கும் அந்த இறப்பு ஏற்படலாம். அதனால தான் பிபி தானே எல்லாருக்கும் தான் பிபி இருக்குங்கிற ஒரு இது இருக்கக்கூடாது. கால் வீக்கம் தானே எல்லாருக்கும் கால் வீக்கம் இருக்குங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம முக்கியமாக கவனிச்சுக்கணும். ஸோ இது ஒரு லைஃப் த்ரெட்னிங்கான ஒரு விஷயமா கூட மாறலாம். ரைட். ஸோ இப்போ இது குழந்தைய அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ அம்மாவுக்கு ஹை பிபி இருக்குன்னா அது குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகுமா? குழந்தைக்கு பிபி வராது, பட் குழந்தையோட சாதாரண முதல்ல கொஞ்சம் கண்டுபிடிக்க லேட்டாக கண்டுபிடிச்சது, இல்லை கொடுத்த மருந்துகளை ஒழுங்காக சாப்பிடாதப்போ குழந்தையோட வளர்ச்சி குறையலாம், கர்ப்பப்பைக்குள்ளேயே வளர்ச்சி குறையலாம். அது கர்ப்பப்பை உள்ளே இருக்கும் குழந்தையின் வளர்ச்சி குறைவுன்னு வரும். இந்த வளர்ச்சி குறைவுனால இப்போ நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.8லேருந்து 3 கிலோ வரைக்கும் குழந்தை பிறப்பு இருக்குது. குழந்தைகள் நார்மலாக இருக்குது. இதெல்லாம் 1.5 கிலோ, 1.25 கிலோ, 2 கிலோ கம்மியாக கூட இருக்கலாம். இந்த குழந்தைகளை நல்ல ஒரு குழந்தை மையம் இருந்தால் கூட அவங்கள உயிர் கொடுக்கறதுக்கு கூட கஷ்டம் ஏற்படலாம். இல்லை அதனால அவங்களுக்கு பிற்காலத்தை மூளை வளர்ச்சி கூட பாதிப்பு கூட ஏற்படலாம். அகெயின் அடுத்த எக்ஸ்ட்ரீம், இந்த அம்மாவுக்கு அந்த அம்மா கவனிக்கவே இல்லை, இல்லை அது யாரும் பார்க்கல, எப்படியோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னா குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து போகலாம். அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. வலிப்பு வந்ததுன்னா ரொம்ப மிக அதிகமான பெர்சன்டேஜ் குழந்தைகள் இறந்து போயிடும் வயிற்றில் உள்ளேயே. ஸோ நம்ம 8 மாதம் 9 மாதம் இருந்து குழந்தை வரும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறப்போ ஒரு இறந்த குழந்தைன்னா அது ஒரு மனநிலையில் பெரிய பாதிப்பை ஏற்படும். தாய்க்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கே அந்த ஒரு பாதிப்பு வரும். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும் போது என்ன மாதிரி ஃபுட், லைக் உணவு முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள் என்னவாக இருக்கணும்? எது சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது? முன்னெல்லாம் உப்பே சேர்க்கக்கூடாதும்பாங்க. அது அவ்வளோ இது அப்படி சொல்கிறத விட கூடுதலாக உப்பு சேர்க்கக்கூடாது. எது நம்ம கூடுதலாக எடுக்கிறதுனா இந்த ஊறுகாய், ஸ்பைசஸ், பப்படம் இல்லை அப்பளம், முக்கியமாக இந்த பப்படம், அதில் தான் உங்களுக்கு உப்பு நிறைய இருக்கும் அவங்க ஊர் இதை விட. தென் நான் வெஜிடேரியன்னா இந்த ட்ரைடு ஃபிஷ், ட்ரைடு மட்டன், இது அந்த மாதிரி உப்பு அதிகமாக சேர்க்கறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒன்று. அகைன் சாப்பாட்டில் காரத்தை கம்மி பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே நெஞ்சரிச்சல் இருக்கும், இதில் இதையும் வேறு சேர்த்தீங்கன்னா எதனால நெஞ்சரிச்சல்னு தெரியாது. பிபினாலேயா இல்லை நம்ம சாப்பிட்ற காரத்தினாலேயான்னு சொல்ல முடியாது. அகைன் உணவு ஒரு சமவிகித உணவாக இருக்கணும். அது சம்பவம் நமக்கு இன்னும் அந்த ஒரு பழக்கம் ஏற்படலை எல்லாருக்குமே.
கர்ப்பகாலம்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த பழக்கம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும். குறைந்த அளவு அதிக தரம் கூட சாப்பிடலாம். ஒரேடியாக நம்ம சாப்பிட்றோம் 3 வேளைன்னு ஒன்றும் கணக்கு வச்சுக்கூடாது, 5 வேளை கூட சாப்பிடலாம். அதை வந்து பிரித்து சாப்பிடணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்தலாம். டாக்டர் இப்போ வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஹை பிபி இருந்து டியூரிங் ப்ரெக்னென்சி அவங்க வந்து அதுக்கு மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அதை கண்டினியூ பண்ணணும் அந்த மெடிகேஷனை. ஆமாம், அதாவது உடனே நிறுத்தக்கூடாது. அது நிறுத்துவாங்க, அது வந்து டாக்டர் பார்த்து நிறுத்த சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு நாளைக்கு 3 மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அதை குறைப்பாங்க. அதை குறைச்சி கொண்டு வர நிறுத்தணும். நமக்கு தான் குழந்தை பிறந்துடுச்சு இனிமேல் பிபி வராதுன்னு நிறுத்திடக்கூடாது. அது சொல்கிற வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அப்போது டியூரிங் தட் டைம், அதாவது அந்த மெடிகேஷனில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம்? தாராளமாக பண்ணணும். குழந்தைக்கு ஒரே உணவு தாய்ப்பால் தான். அதனால் அதில் எந்த வித இதுவும் மாறுபாடான கருத்தே கிடையாது. எந்த மருந்து எடுத்தாலும் தாய்ப்பால் கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ வார்னிங் சைன்ஸ் ஃபார் ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? என்னென்ன சிம்டம்ஸ்? அதை நம்ம சொன்ன மாதிரி இந்த கால் வீக்கம் இருக்கிறது, நெஞ்சரிச்சல் இருக்கிறது, சில சமயம் தலை சுத்தல் வரும், சில சமயம் நமக்கு முதலே தெரியாது. அதாவது அதிக பிபி வந்தால் வலிப்பு வரலான் இருக்குது. சில சமயம் சாதாரண லெவலில் ரொம்ப அதிகம் இல்லாமல் ஒரு 140 90 அந்த லெவலில் இருக்கிறப்பே கூட வலிப்பு வரலாம். வலிப்பு வந்ததுன்னா ஈவன் வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இது உண்டாக்கலாம். ஆல்ரெடி அவங்க வலிப்பு நோய்க்காரங்களாக இருப்பாங்க, அதுக்கு மருந்து கூட எடுத்துகிட்டு இருப்பாங்க, பட் அவங்களுக்கும் இது ஏற்படலாம். ஸோ எதையுமே இந்த மாதிரி ஒரு பிரசவ கர்ப்ப காலத்தில் இருந்ததுன்னா அதுக்கு உடனே மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும். அது நம்ம இருக்கிறது தானே செய்யாமல் இருக்கலாம்ங்கிறது இருக்கக்கூடாது. அதுதான். இப்போ வலிப்பு வருது, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர நேரத்துக்குள்ளார ஒரு ஃபஸ்ட் எய்டோ ஒரு எமர்ஜென்சி அவங்க எடுக்கணும், அட்டென்ட் பண்ணணும் வீட்டிலே அப்படின்னா அது என்ன பண்ணலாம்? அவங்க வீட்டில் செய்யக்கூடியதுன்னா தலையை ஒரு பக்கமாக திருப்பி வச்சுட்டாங்கன்னா அம்மா வருது, அவங்க ஏதாவது இந்த வழியில் இந்த சாப்பிட்ட உணவு வெளியில் வரலாம், உமிழ்நீர் வரலாம், அதெல்லாம் வந்து உள்ளே போய் அடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் கட்டாயமாக அவங்கள ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வாங்க. அது எந்த ஆம்புலன்ஸாக வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா ஆம்புலன்ஸ் வரப்போ அங்கே இதுக்கு பயிற்சி பெற்ற ஒரு டெக்னீஷியன் இருக்காங்க. ஒரு ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஃப்ளூயிட்ஸ் இறக்கணுன்னா அதுக்கு ஆள் இருக்காங்க. ஆக்சிஜன் பண்ணணுன்னா அது கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு நான் காரில் கொண்டு வரேன், ஆட்டோவில் கொண்டு வரேங்கிறது அது கூடாது. ஸோ முடிந்த வரை வேறு வழியே இல்லை, ரொம்ப ரிமோட் பிளேஸ்னால் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம், பட் அதர்வைஸ் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வரது நல்லது. டாக்டர் இப்போ வந்து இந்த மாதிரி ஹை பிபி இருக்கும் போது இஸ் இட் ஒன்லி லைக் நம்ம சிசேரியன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை நார்மல் டெலிவரியும் நடக்கலாமா? நார்மல் டெலிவரியும் நடக்கலாம். அது வந்து அந்த நேரத்தில் தான் நம்ம டிசைட் பண்ண முடியுமே ஒழிய உனக்கு ஹை பிபி இருக்குது உங்களுக்கு சிசேரியன் தாங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. ஸோ நார்மல் டெலிவரி நடக்கலாம். இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். எஸ். ஓகே. அண்டு நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி நடக்கும். நார்மல் டெலிவரி நடக்கிறப்ப இந்த மயக்க மருந்தினால ஏற்படுற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ நார்மல் டெலிவரி நடக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே. அண்ட் ப்ரீமெச்சூர் பேபிக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அது எப்படின்னா, இப்போ பிபி அதிகமாகிட்டே இருந்ததுன்னா இப்போ என்ன மருந்து கொடுத்தாலும் பிபி குறையவே இல்லை. அப்போ வந்து குழந்தைய குறை பிரசவமாகவே எடுத்துருவாங்க. அது எங்கே நடக்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மையம், நியூபார்ன் கேர் வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல அதை வச்சுக்கணும். டாக்டர் இப்போ வந்து ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஹை பிபியில் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த 20s வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, இல்லை 30s ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, இவங்க 2 பேருக்கும் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க when it comes to ஹை பிபி? ஹை பிபி இப்போது நீங்கள் 30 35 அந்த மாதிரி போகிறப்போ அவங்களுக்கு நார்மலாகவே பிபி டெவலப் ஆகிருக்கலாம். ஓ ஓகே. அதனால அது கூடவே இதுவும் சேரலாம். ஓகே. நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறதுன்னா நோன் ஹைப்பர் டென்சிவ் வித் சூப்பர் ஆடட் ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் வாங்க. ஆல்ரெடி தெரிந்த ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கிறவங்க அவங்களுக்கு கர்ப்பகால பிபியை சேர்ந்துருதுங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே ஏற்படலாம். குறைந்த வயசுலேயும் கர்ப்பகால பிபி வரலாம். பட் இது கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் ஜாஸ்தி, ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் ஜாஸ்தி. அதனால் அங்கே வாய்ப்புகளும் அதிகமாகிடுது. அவ்வளோதான். ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கிறதுங்கிறப்போ இந்த பிரச்சனைகள் அதிகமாக. மிக்க நன்றி டாக்டர். ஆக்சுவலி வந்து ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் when it comes to pregnancy. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அழகாக நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்ன மிக்க நன்றி. அண்ட் நலமுடன் தமிழகம் நேயர்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.